நான் வந்து இந்த விஷயத்த இது பண்ணி சொல்லல. அதாவது 17ஆம் தேதி நைட்டு நடந்துருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதாவது அந்த நைட்டு நடந்தத அந்த ஜிஹெச் உள்ள போனாலே ம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது நைட்டு 6 மணிக்கு மேல. காலையில தான் பண்ணுவாங்க. பண்ணி தான் வெளிய விடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு நிமிஷம். இப்போதானே சொன்னேன். இது எல்லாருக்குமே தெரியும். இல்ல ப்ரோ. இது இல்ல இல்ல ஒரு இல்ல ப்ரோ, நிமிஷம். இல்ல இல்ல ப்ரோ. இல்ல இது இல்ல ரியல். ஒரு நிமிஷம். நீ ஒண்ணு வேற இல்ல ஏதாவது இத பேச தவிர்த்துக்கலாம். விக்னேஷ் இல்ல ப்ரோ இல்ல இங்க இருந்தா அவர் ம். சொல்றத நான் இல்ல சொல்லியிருப்பேன். இல்ல இப்பதான் இல்ல முன்னாடியே ஏன் இதை சொல்றேன்னா இல்ல எல்லாருமே இங்க வந்துட்டு இப்ப இது எப்படி இதுனா எல்லாருமே டிவி பாக்குறோம், எல்லாருக்குமே இது தெரியும், எல்லாருமே இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா சாவியோ இல்ல இல்ல இப்ப இல்ல ஒரு எல்லா நிமிஷம் இல்ல இல்ல ஸ்பீக்கருக்கும் இல்ல இல்ல சொல்லிக்கிறேன். எல்லா இல்ல நம்ம ஸ்பீக்கருக்கும் ப்ரோ. ஒரு இது நம்ம இது நம்ம மாதிரி ஏதாவது சொல்றேன். சொல்லிட்டோம்னு சாவியோ ப்ரோ ஒரு எடுத்துக்க செகண்ட் இருங்க. அந்த உங்க மாதிரியா நல்லதுக்கு தான் பேசுறேன் சாவியோ. ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் இருங்க. லிசனர் இல்ல நீங்க இப்ப ஒரு போலாம். நிமிஷம் இல்ல அவரு இல்ல இல்ல ப்ரோ இல்ல இல்ல ஒண்ணு சொல்றேன். இப்ப சேவிய கேக்குற வந்துட்டு பொறுமை இல்ல. இல்ல இல்ல எல்லா இல்ல இல்ல இருங்க. இப்ப சேவிய வந்துட்டு இவனுக்கு பிடிச்ச ஏதாவது கேக்குறான்னு எடுத்துப்போம். இவர் சொன்னதை வந்துட்டு ஏதாவது இது பண்றான்னு எடுத்துக்கோ. நியூஸ்ல எப்படி தான் போடுவான். தாவேக்கா அதான் தாவேக்கா வினர் சேவிய என்கின்ற நபர் மன்றத்திலே தான் பேசிய ரசிகர் இல்ல தொண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா இருக்கும். சேவிய என்கின்ற நபர் கைது. இல்ல அது நான் அதுதான் சொல்றேன். ஸ்பீக்கர் கிட்ட எல்லாருக்கும் ப்ரோ சொல்றேன். அது ஒரு கண்டென்ட் ஆயிடும் ப்ரோ. இல்ல இப்ப அதான் இல்ல இப்ப நினைச்சது மேட்ரு இல்ல இல்ல மேட்ரு என்னன்னா கொஞ்ச நேரத்துல ஸ்பேஸையும் முடிச்சுக்கோ அலெக்ஸ். ஏன்னா தெரியும் கழுகு தெரியும் மாதிரி இங்க தெரியும். சுத்திட்டு அதான் இல்ல இருக்காங்க. இப்ப இன்னைக்கு அட்ரஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். எல்லாருக்குமே கழுகு மாதிரி இல்ல சுத்துறாங்க. இதுல எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இது வந்துட்டு இப்ப தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நான் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஒரு சோகமா இருந்தது இல்லை. அதுக்கு அதுலயே எல்லாமே இப்போ முதல்ல அந்த வார்த்தையில இப்ப இது எப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் முதல்ல அது ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் புரியும். வேற எவனுக்குமே புரியாது முதல்ல. இது இது வந்துட்டு மத்தவனுக்கு வந்துட்டு அந்த நார்மலான வேர்ட்ஸா இருக்கலாம். அலெக்ஸ் அந்த வேர்ட்ஸ்லயே அலெக்ஸ் ஆயிரம் விஷயம் இருக்கும் முதல்ல. இது அலெக்ஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம். ஒருத்தர் அவ்வளோ ம், அரக்க என்கிட்ட குணம் கொண்டவங்களா நம்ம? ப்ரோ ஒரு இல்ல நிமிஷம் இல்ல ப்ரோ. சொல்லுங்க. என்கிட்ட ஒருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு. நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ம், அது ஒரு கொஞ்சம் பாரு. நிமிஷம். பார்த்து யாரை ஏத்துறதுனாலும் பார்த்து இல்ல பார்த்து பேசணும். அதனாலதான் அது நம்ம பார்த்து கையில இல்ல. பேசணும். அது இல்ல 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 ப்ரோ. காட்டுல இல்ல காட்டுறதா இல்ல தரேன். இல்ல யாரை அலெக்ஸ், ஏத்துனாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் ஏத்தணும். இப்ப ஏன்னா அது நீங்க அதுவும் இல்லாம பேசும்போது அலெக்ஸ். சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப உஷாரா சொல்லுங்க. ஏன்னா ஆமா இங்க கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்காங்கிறத ப்ரோ. தாண்டி இதுல ஸ்பேஸ என்னன்னா நடத்தவங்க மேல பொறுப்பு வந்துரும். இதுல இப்ப புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இல்ல எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல வரேன். இப்ப இங்க அதான் இங்க நானும் மாட்ட போறது இல்ல, இங்க எவனும் மாட்ட போறது இல்ல, இங்க எவனும் இது பண்ண போறது இல்ல. இங்க எல்லா சின்ன சின்ன ஐடி சின்ன பசங்க அதுவும் எனக்கு இப்ப நம்ம இது ஒரு அவேர்னஸ் யாருமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு ட்வீட்டும் போட்டிருப்பாங்க சில பேர். அதான் பாரிஸ் ப்ரோ இப்ப நம்மளும் பண்ணிருப்போம். ஆனா இதை ஏன் ஸ்பேஸ் போட்டு சொல்றேன்னா அதான் இப்ப தளபதி வீடியோல சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியா இவங்க எல்லாம் வந்துட்டு அதை அரெஸ்ட் பண்ணி இது பண்றாங்க. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு நியூஸ், ஒரு டிவிக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், டிவிக்கு அவதூறு பரப்புறான், டிவிக்கு எல்லாம் பொய் சொல்றானுங்க, இப்படிதான் அவங்க புரியுதா, இப்படிதான் ஃப்ரேம் பண்றாங்க. இதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு அதுதான் தான் இப்ப இல்ல தளபதியே எனக்கு வீடியோல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா சொன்னது காரணமா தான் இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டது அதான் ப்ரோ. காரணமா தான் அதை நம்ம சொல்லியிருக்கேன். வாயில இருந்தே ஏதாவது புடுங்கணுமான்னு பாத்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. ம், கழுகு மாதிரி ம். சுத்திட்டு இருக்காது. அதான் இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம். மண்டேவே கோர்ட்டு தான். இப்ப மண்டே நேத்தே இது வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஒரு இந்த ஹியரிங்லாம் வரும், விஎஃப்என்லாம் போடலாம் அப்படின்னு நிறைய பிளான்லாம் இருந்தது. இது வந்துட்டு அதான் தள்ளி போயிருக்கு. இதுல இன்னொன்னு 3 நாள் இப்ப நாங்க நாங்க சோகமா இருந்தது வந்துட்டு உண்மையிலே ஒண்ணு சொல்றோம். அந்த 3 நாள் ஸ்பேஸ் போடாம இருந்ததுக்கும் யாருமே இப்ப ஏன் இப்ப நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடுல யாரும் பேசல. ஆனா எல்லாருமே ரொம்ப சோகமா இருந்தோம். புரியுதா? ரொம்ப ரொம்ப அது அது இப்ப சொல்ல வார்த்தை கூட யாருக்கும் இருக்காது. அது ஏன் உண்மையில அது அது சொல்ல இது கூட இல்ல. அது ப்ரோ இருக்கிறதுல இல்ல இப்ப இல்ல 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 அலெக்ஸ். எல்லாருக்கும் எப்படின்னா இல்ல எல்லாருமே தளபதி ஒரு ஒரு பேட் ஃபேஸ் ஒண்ணு சொல்லலாம். அந்த ஃபிளாப்ஸ் அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொல்லுவானுங்க. இந்த அளவுக்கு எவனுமே வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்க மாட்டானுங்க. எவனுமே அந்த அளவுக்கு ஒரு இது வச்சு. ஏன்னா யாருமே அதுதான் இதை அலெக்ஸ். நீ எதிர்பார்க்கல. வந்து நீ வந்து சோசியல் மீடியா, யூடியூப் எது எடுத்தாலுமே அந்த நியூஸா 3 நாளா வந்து ஆனா இதுல ஒரு என்ன நிமிஷம் இருங்க. பண்றதுனே தெரியல. இல்ல இதுல நான் 2வது நாள் நைட்டு ஈவினிங்ல இருந்து ஒரு கொஞ்சம் நிம்மதியான ஏன்னு சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, கூட மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அது தெரியும் போது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. புரியுதா? ஆனா அது ஆன்சரை சொல்ல விரும்பல. எல்லாருக்குமே தெரியும் அதுதான். அது ஒரு நல்ல சந்தோஷமா இருந்தது அது மட்டும். ஆனா இப்படி நடந்தது வந்துட்டு ஏன் இப்போ வரைக்கும் ஒரு ஒரு கடுப்பா தான் இருக்குது. இவ்வளவு ரோட் ஷோ கேன்சல் ஆன இதுக்கப்புறம் கேன்சல் ஆகும்போது கூட எவனும் கவலையும் படல. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு இது எவனுமே இது எதிர்பார்க்கல.
நார்மலா தான் இப்ப போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆச்சு. ஆனா இதுல அதாவது இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க, இல்ல கோர்ட்ல ரிசல்ட் அது- அதான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அதாவது பாப்போம். அதான் இங்க அலெக்ஸ். யாருக்குமே வந்துட்டு மக்கள் உயிரை பணைய வச்சு இத பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாதுங்க. அந்த ரீசனை தான் அலெக்ஸ் இப்ப சொல்ல வர்றது அதான். அதாவது இந்த இமோஷன்ல தான் இருக்கோம் நம்ம எல்லாம். இது இது அலெக்ஸ் தாண்டி இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் கண்டினியூ ஆகணும்னு யாரும் என்ஜாய் பண்ணி எல்லாம் யாருமே பண்ண விரும்ப போறது மாட்டாங்க. கிடையாது. கண்டிப்பா யாருமே விரும்ப மாட்டாங்க. யாருமே அதே போல எங்களுக்கே அலெக்ஸ் சொல்றேன், நான் நம்மளையே சொல்ல நம்ம எல்லாரையுமே ஒரு சொல்றேன். ஒருத்தரா பேசணும். இல்ல நம்ம இன்னொன்னு இங்க பேசுங்க ஒரு பேசுங்க. ஒரே ஒரு கருத்துங்க. இப்ப நம்ம மாநாட்டுக்கும் சொல்றோம், இப்ப ரோட் ஷோக்கும் சொல்றோம். நம்ம ஸ்பேஸ் இந்த நிகழ்ச்சியை ஹைப் பண்றதுக்கான ஸ்பேசஸா அமைஞ்சா கூட நமக்குள்ளேயே ஆம், எந்த போயிட்டு பத்திரமா வாங்க, போயிட்டு பத்திரமா வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நீங்க அவ்வளவு கூட்டத்துல போனாலும், இதுல போனாலும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொந்தங்கள் தான். வந்து போனவங்க நம்மவர்கள் தான். யாரும் வெளியாட்கள் கிடையாது. தமிழ் சொந்தங்கள். இப்ப சிஎம் சொன்னதையே நான் வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க தமிழ் சொந்தங்கள்னு சொல்றத நான் வரவேற்கிறேன். ஓகேங்களா? அதை தாண்டி யாருமே இங்க இது துளிதளவுல கூட எங்கள் எண்ணங்கள்ல, எங்களோட இதுல கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல அரசியல்னு தாண்டி நடந்த நிகழ்வுக்கு நாங்க இன்னும் இந்த இந்த மரணங்களுக்கு நாங்க இன்னும் வேதனையில இருக்கோம். we are still in grievance, we are still in loss, we are still in suffering. அப்படி இருக்கும்போது பாலிடிக்ஸ் இஸ் ஒன்லி செகண்டரிங்க. இது ஒரு காது கேட்காத அம்மாவோட குழந்தை இழந்து போச்சு அப்படின்னு அந்த செய்திலாம் படிக்கும்போது எங்க அம்மாவே காது கேட்காதவங்க தான். எனக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதுங்க. எனக்கு வலி இருக்கு. புரியுதுங்களா? இதை நான் பகிர்ந்துக்க மாட்டேன். அந்த அம்மா ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பா வேலை செய்றாங்க. அவங்க டீட்டெயிலாம் கேட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சைட்லன்னு என்ன மாதிரி ஒரு 2-3 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க they want to contribute. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஏதோ இதுல ஒண்ணு அஃபெக்ட் ஒரு ஆகுங்க. நீங்க நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லிக்கிறேன். டோன்ட் இல்ல கேரக்டரைஸ் அஸ் as evil இல்ல people. இல்ல இருங்க. இல்ல நம்ம பசங்க எதிர்பார்க்கறது ஒண்ணு சொல்றேன். நம்ம பசங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, அதான் இந்த கட்சி அடிக்கணும், அந்த கட்சி அடிக்கணும், எந்த கட்சி அடிக்கணும் எல்லாருக்கும் தெரியாதான். இது இன்னொன்னு யாருமே இப்போ இது நடக்காம போறது இல்ல. நம்பாலும் இதுதான் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதான் போறாரு. இதுதான் இன்னொன்னு உண்மை எல்லாம் வெளியே வரும்னு அவரும் சொன்னாரு. எல்லாமே உண்மை எல்லாம் வெளியே வரும். நம்மளுக்கும் இது இது எல்லாமே இது இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல இன்னொன்னு இது யாருக்கு பேக் ஃபயர் ஆச்சு, யாருக்கு அதான் எவ்வளவு பெரிய இதுவாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு இதுதான். நம்ம நம்ம ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும். ஆனா நம்ம சைலண்ட்டுக்கு கண்டிப்பா அர்த்தம் கிடைக்கும். இது ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். இதுல இன்னொன்னு யாருமே இப்போ டக்குன்னு அதான் எடுத்த உடனே இவங்களை பிளேம் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி யாரும் இது பண்ணி அவசியமும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ரியாலிட்டி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா உண்மையிலே ஏன்னா இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாருமே இப்ப நானே பயந்ததுதான். மக்கள் எங்க விஜய் விஜய் ரொம்ப திட்டுவாங்களோ இது பண்ணுவாங்களோ டோட்டலா. ஏன்னா இப்ப படிக்காத மக்கள் திடீர்னு தான் இது அவங்க ஒரு ஆப்போசிட்ட தெரிஞ்சிருவா அப்படியே திரும்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதான் நடக்கல. இல்ல டே பை டே இல்ல ரொம்ப அலெக்ஸ், ஆச்சரியம். ஒன்னே ஒன்னு அலெக்ஸ், ரொம்ப இவரை அதிகமா வெறுப்பு மென்டலா இருக்கு. அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. திரும்பி ஏன்டா நம்மளுக்கு ஆமா அரசியலுக்கு வரணும்னு யோசிக்க வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அது நடக்காதுன்றத அவர் நிரூபிக்கணும்னு பார்க்க முயற்சி பண்ணிதான் இன்னைக்கு இன்னைக்கு வீடியோவும் லாஸ்ட் அந்த 10 செகண்ட் ஆமா கூட அதுதான். நீ எவ்வளவு அந்த அடிச்சாலும் லாஸ்ட் 30 செகண்ட் அது அது உண்மையிலே இல்ல அதுதான் அதுதான் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அதுதான் இவங்க எதிர்பார்த்தாங்க. இவர் அரசியல்ல எதுக்கு ஏன்டா வந்தோம், மென்டலா இவரை அடிச்சுட்டா வரமாட்டாரு எமோஷனலா அப்படின்னு தான் ஒண்ணு நடக்குது. ஆனா அது கிடையாதுன்னு தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு மெயின். அறிவு சொல்லும். கேக்குது அலெக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இழந்த குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்களை எல்லாமே தெரிவிச்சுக்கிறோம். எங்க சைட்ல எல்லாருமே இந்த லாஸ்ட் 3 days 2 days-ஆ எவ்வளோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு பாரமா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட ரொம்ப அதிகமாவே நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் 2 days-ஆ அதை நான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கா நீங்க கேட்டீங்கனாலே தெரியும். ஒரு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருக்கு. பட் இது என்ன, இந்த உண்மை பின்னணி என்ன எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த டே தெரியலனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல மக்கள் கிட்ட போய் நேரடியா பேசும்போது கேட்கும்போது எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்துடும்.
இப்போ சிபிஐக்கு கை மாறி இருக்கு. மாறும்போது இனி அடுத்தடுத்து உண்மைகள் எல்லாம் தரவா விசாரிக்கும் போது எல்லாமே வந்துடும். உண்மைகள் யாரு என்ன பண்ணாங்க, எது எதுங்கிறதெல்லாம் அதை பத்தி நாங்க அந்த இதுக்குள்ளேயே நாங்க போக விரும்பல. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்துருச்சு. இது என்ன சொன்னாலும் என்ன ஆறுதல் கொடுத்தாலும் இதுக்கு அது ஈடுகட்ட முடியாதுதான். ஆனா ஆனா இத வந்து தலைவரை வந்து ஒரு முன்னாடி சித்ப்ரோ எல்லாருமே சொன்ன மாதிரிதான் மென்டலா அவரை வந்து டவுன் பண்ணணும். ஏன்னா அவரோட வீக்னஸ் என்னங்கிறது இங்க அவங்களுக்கு மட்டும் எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ரசிகனை ரசிக்கக்கூடிய ஒரு தலைவன், தொண்டர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன். அப்படி இருக்கிற ஒரு தலைவனை எந்த வழியா போனா அவனை வந்து டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறது விசாரணையில எல்லாம் வெளியே வரும். வர்ற வரைக்கும் நம்ம அமைதி காப்போம், பொறுமையா இருப்போம், எதுக்கும் எமோஷனலா பிஹேவ் பண்ண வேணாம். கொஞ்சம் இந்த எஸ் மேட்டர் அப்கோர்ஸ் கண்டிப்பா சப்ஜூடிஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுங்க. கோர்ட்ல நிலுவையில எஸ் இருக்கு. மக்கள் எஸ் மன்றத்துல நம்ம பேசுறது வேற, சரி நீதிமன்றத்துல சரி பேசுவோம். இல்ல சரி இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். இதுல இன்னொரு சைடு நான் பார்த்தது என்னன்னா, உண்மையிலே சில சில ஆக்டர் சில ஃபேன் சொல்றேன், சில எல்லா ஆக்டர் ஃபேன்ஸையும் சொல்றேன். ஆனா ஒரு ஆக்டர் ஃபேன் நான் சேர்த்துக்க மாட்டேன். அது யாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா இப்ப அது யாரையும் ப்ளேம் எல்லாருக்கும் பண்ணோம் இந்த தெரியும் ஃபேன் அலெக்ஸ். ஃபைட்லாம். அதான் அதான் இந்த இல்ல அதான் இந்த ஃபேன் ஃபைட்லாம் வர்றதுக்கு இந்த அதான் இது பேசுற டைமும் இல்ல, பேசுற காலமும் இல்ல. ஆனா சில ஃபேன் பேஸ் உண்மையில சில ஃபேன் பேஸ் முக்காசி ஃபேன் பேஸ் சொல்றேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, இப்ப இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னும் போது இதை ப்ளேம் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சில பேர் பண்ணாங்க, நல்ல விஷயம் தான். அதான் அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். அதான் இந்த விஷயத்துல சில பேர் அதான் இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட்டா இருந்தது ரொம்ப நன்றின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதெல்லாம் இல்ல உண்மையில சில அஜித் ஃபேன்ஸ், சில சூர்யா ஃபேன்ஸ், அதான் நிறைய பேர், எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை அது பேர் ஒரு தான் பழமொழி சொல்லுவாங்க, உங்க fans. நல்ல நேரத்துல அதான் தான் உங்களோட, அதாவது ம், கெட்ட நேரத்துல தான் உங்க உண்மையான நண்பர்கள் யாரு அப்படின்னு ம். சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அதான் இல்ல இப்ப மேட்டர் என்னன்னா, இல்ல ப்ரோ, இப்ப இனி மெச்சூரிட்டின்றது இதுல இது மெச்சூரிட்டி கூட இல்ல. இது ஒரு 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 நிமிஷம், சாரி மியூட் ஆயிடுச்சு. இல்ல மனசுன்னு ஒண்ணு இருந்தாலே இது ஒண்ணும் மேட்டர் இல்ல. ஏன்னா இப்ப நம்மளே தப்புமே, படத்தை போட்டு அடிப்போம், இது பண்ணுவோம், இது எல்லாமே ஒரு வேற மேட்டர் தான். ஆனா இப்ப ஒரு ஆக்டர், ஒரு பர்சனல் இது, ஒரு டெத் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருமே இது மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இப்ப இதே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம சைட்லயே 100% ஒழுக்கம் நான் சொல்ல மாட்டேன், நான் உண்மையிலே சொல்றேன். ஏன்னா இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு அது உண்மையிலே, ஏன்னா ஜென்ரேஷன் கொடுத்து சொல்லுவேன். உண்மையிலே இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ வேற. இவனுக்கு ஒன்று சொல்லிட்டா, ஆக்டரா பாக்குற ஜென்ரேஷன் இருக்க வரைக்கும் நான் இன்னொன்னு ஒன்று சொல்றேன், நாளைக்கு இதே தான் அஜித்துக்கும் நடக்கும், ரஜினிக்கும் நடக்கும், சூர்யாக்கும் நடக்கும். இது எல்லாம் இது நான் இப்ப எல்லாருக்கும் இது தப்பு நடக்கும்னு சொல்ல வரல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி ஆகுதுன்னா, நம்ம விஜய பார்க்கல, நம்ம ஒரு அண்ணன், நம்ம ஒரு எமோஷனலா பார்த்தனால நம்ம இப்படி இருக்கோம். இதுலயே சில பேர் நம்ம சைட்லயே நான் சொல்றேன், விஜய் டக்குன்னு வெளியே வரணும் ட்வீட் போட்ட எச்சக்கல நாதாரிங்க நம்ம சைட்லயே நான் சில பேர் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர், ஆனா இப்போ ரொம்ப சில பேர் தான் உண்மையிலே, நான் நினைச்ச சில பேர்லாம் கம்மன் தான் இருந்தாங்க. ஆனா ரொம்ப சில பேர் இது ட்வீட் போட்டானுங்க. சில பேர் அன்ஃபாலோ கூட பண்ணிட்டேன், புரியுதா? ஏன்னா இப்ப இப்படி ஒரு நடக்கும்போது வந்துட்டு டக்கு டக்குன்னு ஏதோ இவனுக்கு சினிமாட்டிக்ல வர மாதிரி எடுத்த உடனே வீடியோ கால் பண்ணோம், ட்வீட் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணலாம், பேச கூட பண்ணவே கூடாது. பேசிக்கா இருக்கிற மென்டாலிட்டி அது பரவாயில்ல. நான் இப்ப ஏன் வந்துட்டு எல்லா ஆக்டர் ஃபேன் பேசும் இது சொன்னேன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இது வேற. இப்ப நாளைக்கு இதே வந்துட்டு இப்ப அஜித்துக்கு ஏதாவது ரேஸ் நடக்கும்போது, இல்ல வேற ஏதாவது நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு 2 3 பேர் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஆனா கூட, வந்து ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஆனா கூட, அப்பயும் அஜித்துக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு நிப்பானுங்க, ஹானஸ்டாவும் நிப்பானுங்க. ஏன் விஜய் ஃபேன் சைட்லயும் 90% வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணுவானுங்க. அதே மாதிரி 10%லயும் விஜய் ஃபேன் சைட்லயும் வந்துட்டு ஏதாவது ஒரு லூஸ் பசங்க அந்த மாதிரி திட்டம் செய்வானுங்க. இதே தான் அஜித் ஃபேன் சைட்லயும் பண்ணியிருக்கானுங்க. அஜித் ஃபேன் சைட்லயும் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் பைத்தியக்காரனுக்கு திட்டம் தான் செய்வானுங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கானுங்களே, இவனுங்க அஜித் ஃபேன்ஸும் சரி, எந்த ஃபேன்ஸும் சரி, இப்ப சூர்யா ஃபேன்ஸ் எந்த ஃபேன்ஸும் சரி, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், ஏன் ஜென்ரேஷனை கொடுத்து சொல்றேன்னா, இவனுங்க அசால்ட்டா நீதான் இதால் தான் ஆச்சு, என்ன ஆயிட போகுது அப்படி புரியுது, அந்த மாதிரி ஒண்ணு போயிடுறானுங்க. இதுல அவனுங்களுக்கு லைக் போட்டு, அவனுங்களுக்கு பேச்சை கேட்டு, அவனுக்கு கூட பின்னாடி போய் அது சில அது கேவலமா போகுது உண்மையிலே. சிலது வேணாம், அது இல்ல வாயில கூட அலெக்ஸ், வரல. அதான் இதுல இதெல்லாம் நிப்பாட்டணும் இதுல தான் என்னன்னா சொல்றேன். தனிப்பட்ட ஃபேன்ஸ்ன்றதை விட நியூட்ரல்னு ஒரு குரூப் இருந்தது பேரு, அது அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு ப்ரோ. அது ஐயோ வந்து இதுல அதுல ஒரு இன்னொன்னு ஐடி இன்னைக்கு அலெக்ஸ் நான் பார்த்தேன், மொத்த வன்மத்தையும் இறங்குது. அது வந்து யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ப்ரோ, ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, சாரி இன்டர் பண்றதுக்கு. ஓகே நான் ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் டிராப் ஆகுறேன். அதனால கொஞ்சம் ஒரு சில கன்க்ளூடிங் கமெண்ட்ஸ் மட்டும். அதான் இங்க எல்லாருமே இருக்கோங்க, எல்லாமே எண்ட் ஆஃப் த டே மனுஷங்க தாங்க. நம்ம உயிரை தாண்டி என்னங்க நமக்கு?
எல்லா உயிரும் சமந்தாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து வேற வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், வேற ஃபேண்டம் என்ன இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்ப்போங்க. இந்த இந்த மாதிரி இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளால பொறுப்பா என்ன செய்ய முடியுமோ பொறுப்பா நடந்துப்போம். தயவு செஞ்சு குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க கூட்டத்துக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கெல்லாம் 3 வயசு என் குழந்தைக்கு. அது தாங்க முடியாம தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சில விஷயங்கள் சொன்னேன். அது ரொம்ப பர்சனலான லாஸ் தான். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு தெரியுது. இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும். எல்லாரும் நல்லதே நடக்கும். நம்புவோம். இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழிதான்னு சொல்லிட்டு தைரியமா அடுத்தடி எடுத்து வச்சு லைஃபை மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் யாரா இருந்தாலும். ஆனா இது காலத்துக்கும் இதை நம்ம சுமந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்ல இப்போ வருஷம் ஏன் இப்போ புல்வாமா வந்துட்டு வருஷம் ஒரு இது பண்றோம். புல்வாமால செத்து போன சோல்ஜர்ஸ் வந்துட்டு வருஷம் நம்ம வந்துட்டு அந்த இரங்கல் தெரிவிச்சுன்னு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் அதான் இன்னைக்கு அன்னைக்கு டே வந்துட்டு இப்படி ஆச்சு. இல்லப்பா, இது நம்ம அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இது இப்போ நம்மளை விட்டு இன்னும் போல. சரியா, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மெமரி. அதான் இது சொன்னதுக்கு காரணமே வந்துட்டு தான் அவ்வளோ இது பெரிய விஷயம் தான். ரொம்ப பெரிய விஷயம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனா பெரிய இழப்பு நமக்கு பர்சனலி. ஆனா அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி உயிர் தாங்க. அதை தாண்டில எதுவுமே இல்லைங்க. அதுக்கு கீழே தாங்க எல்லாமே. மத்ததெல்லாமே மனுஷன் படைச்சது. இது இயற்கை நமக்கு கொடுத்தது. இதை தக்க வச்சுக்கிட்டு பத்திரமா எல்லாரும் இருக்கணும். அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி. நான் சும்மா இந்த மாதிரிலாம் பேசல. எல்லாருக்கும் நான் பொதுவாவே சொல்றேன். அதனால யாருமே ஹேட் எல்லாம் பெருசா வச்சுக்காதீங்க. வேண்டாம். அவ்வளவு பெரிய வருத்தம்லாம் இல்லைங்க. அவர் சொன்ன மாதிரிதான் அவ்வளவு வருத்தம்லாம் இல்லைங்க. நம்ம பேசுறோமா, அது இன்னைக்கு சண்டை, நாளைக்கே அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. நிஜத்துல பார்க்கும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம என்னங்க சண்டை போட முடியும்? மூஞ்சியை பார்த்து பேசும்போது நம்மளாம் ஆன்லைன்ல மூஞ்சி தெரியாதனால எல்லாம் பேசுறோம், சண்டை போடுறோம், எல்லாம் போடுறோம். நேர்ல பார்த்தா அது வராது நமக்கு. இதே அளவுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குங்க. ஏன்னா இதுல வந்து இப்ப அரசியலுங்கிறது இத ஒரு வாரம் தள்ளிட்டு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல அதனால இது 24 மணி நேரம் கூட ஆகல. அங்க வந்து அதுக்குள்ள இந்த விஷயத்த அதெல்லாம் நான் சொல்றேன். இந்த விஷயத்த நம்ம அரசியல் பண்ண வேணாம். அது மேல அது கட்சிகள் பாத்துக்கும். நம்ம வந்து கட்சியா சார்ந்து இப்போ பேசாம இப்ப ஒரு நிமிஷம் அரசியல் பேசவும் இந்த ஸ்பேஸ் போடல. சொன்னதுக்கு தான் இது போட்டதுக்கு ஒண்ணுதான். ஒரு அவேர்னஸுக்கும் இருக்கிறதான். இப்போ நம்ம பசங்க கிட்ட இருக்கிற அந்த வைபம் அது சொல்றதுக்கு மட்டும் தான். ஏன் இன்னைக்கே ஸ்பேஸ் போடக்கூடாதுன்றதான் சுத்தி இருக்கிற ஒரு இதுவும் இருந்தது. நான் அதை மீறியும் போட்டதுக்கு காரணமே இது சொல்றதுக்கு மட்டும்தான். ஏன் இன்னொரு 10 நிமிஷத்துல ஸ்பேஸே முடிச்சுப்பேன். ஏன் 1 ஹவர்ல அதான் 10 மணிக்கு போட்டு ஏன் 11 மணிக்கு 1 ஹவர்ல முடிக்கிறேன்னா, நார்மலா நம்ம ஜாலியா பேசும்போது அப்படி போவோம். இல்ல ஏதாவது ஒரு கட்சி இது மாதிரி போகும்போது அது அதிகமா போவோம். புரியுதா? 1 மணி நேரம் எனக்கு போட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இதுதான். இதுல இன்னொன்னு, இந்த விஷயத்துல கேவலமா ஃபேன் ஃபைட் இழுத்துன்னு வராதீங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் அதேதான். இது எவனுக்கு இல்ல, உண்மையில இது யாருக்கு நடந்திருந்தாலும் இப்பதான் நான் சொல்றேன். 90% விஜய் ஃபேன்ஸ் இதை வந்துட்டு எவனுமே வந்துட்டு இது அஜித்துக்கு நடந்திருந்தாலும், சூர்யாவுக்கு நடந்திருந்தாலும், யாருக்கு நடந்திருந்தாலும் வந்துட்டு இது வந்துட்டு அதான் எவனை வந்துட்டு அந்த ஆக்டர் மேல தப்பு சொல்லிருக்க மாட்டான். ஒரு 10% கூட இல்ல. அதுதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தான். இது எப்படின்னா, ஏன் ஜென்ரேஷன் தான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, இவனுங்க எல்லாருமே அப்படிதான் பாக்குறானுங்க. இது வந்துட்டு இது இப்ப நான் பேசுறது கீழே இருக்கிற அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் இருந்தா ஒண்ணு கேட்டுக்கோ. அதாவது கீழே எந்த ஆக்டர் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, இது இந்த டிஎம்கே காரன் கீழே ஒட்டி கேட்டு இருந்தா உனக்கெல்லாம் அடுத்த மாசம் இருக்குது. அடுத்த மாசம் இல்ல அடுத்த வாரம், இது அதுக்கு அடுத்த வாரம்லாம் உனக்கு அப்புறம் அதெல்லாம் போய் அதை உன்னையே பாப்பா. அதை அவங்களே அனுபவிப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப ஆக்டர் ஃபேன்ஸ் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு அவனுங்களுக்கும் எல்லாருக்கும் பேக் ஃபேஸ் வரும். இது என்னடா சாபு விடுறான் அந்த மாதிரிலாம் இல்ல. சாபு எல்லாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன்டா. எல்லாருக்குமே ஒண்ணு தப்பு நடக்கும். அது சின்ன தப்பு இருக்கலாம், பெரிய தப்பு இருக்கலாம். ஆனா அந்த தப்பு அப்ப சொந்த ஆக்டர் ஃபேன்ஸே அடிப்பானுங்க. புரியுதா? ரொம்ப அடிப்பானுங்க. ஆனா நம்ம சைட்ல வந்துட்டு அது 1% தான் இருந்தது, பெருசா நடக்கல. ஆனா வந்துட்டு அதர் ஆக்டர் ஃபேன்ஸ்ல அது ரொம்ப அதிகம். ஏன் இப்ப கீழே ஒட்டு கேட்டுன்னு அது தெரியும். அது இதுல வந்துட்டு இவனுங்க வந்துட்டு கீழே அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் வந்துட்டு பக்கத்துல தான் விஜய் ஃபேன்ஸே இவனுங்க பகச்சிக்கிறானுங்க. இவனுங்க பகச்சிக்கும் போது இப்ப நம்ம ஒன்னும் அடிச்சு இவனுங்க வாழ்க்கை ஒன்றும் நாசமா போறது இல்ல. இன்னொன்னு இவனுங்க கெரியரும் ஏதோ ஸ்பாயில் ஆக போறது இல்லை. அவனுக்கு மாதிரி டைலாகும் விட போறது இல்ல. ஆனா நாளைக்கு இதுவும் அசிங்கமா தான் போகும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நானே சொல்றேன். தப்போம் ஒரு அஜித்துக்கு ஏதோ ஒரு இப்ப ஏதாவது ஒன்று சும்மா ஆகுது, இல்ல சூரிய ஏதோ ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் ஏதாவது அவங்களால ஏதாவது ஒன்று ஆகுதுன்னு தப்போம். ஆனா இப்ப நான் டேய் இது அடிக்காதரா, நம்ம டிவிக்கு எதிரான்னு சொன்னதுக்கு அவன் என்கிட்ட என்ன கேட்பானா, டேய் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்கும் போது இவனுக்கு இந்த மாதிரி நம்மள அடிச்சானுங்கடா, அவன் அந்த மாதிரி தான் வந்து நிப்பான். இது இவங்களுக்கு தெரியல.
இது இப்படியே கேவலமா போயிட்டே இருக்கும். நாளைக்கு இப்ப சூர்யா ஏதாவது அகரம்ல ஏதோ ஒண்ணு ஆனாலும், அஜித் ஏதாவது ரிலீஸ்ல ஒண்ணு கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு ஆனாலும் இதே ப்ரோ மாதிரி சும்மா இரு போயிட்டே ப்ரோ, இருக்கும். அதெல்லாம் கண்டென்ட் ஆக ஆனா போகுது. இல்லடா இல்ல இது ஏன் சொல்றேன்னா, நான் பொதுவா தான் பேசுறேன். புரியுதா? எந்த ஆக்டர் ஃபேன்ஸ் நீ பொதுவா பேசுற தற்கூரி ஆனா மேல ஒரு கூட நிமிஷம் இல்ல தப்பா இல்ல இல்ல அவ்வளவு சொல்ற. ஆனா எல்லா கஷ்டப்படாத இல்ல அலெக்ஸ். இல்ல நம்ம இல்ல அண்ணன் ஆனா வந்து இல்ல ஒரு இல்ல இருங்க. ஆனா வசனம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கொடுத்திருக்காரு, அதை சொல்லிட்டு போப்பா. இல்ல இல்ல வாழ்க்கை இருங்க. ஒரு வட்டம், எல்லா வாழ்க்கை ஒரு வட்டம், புரியுதா? இல்லங்க இல்ல இல்ல கரெக்ட், வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல இல்ல விட்டுரு ப்ரோ. வாழ்க்கை அத வட்டம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லா ஆக்டர் ஃபேன்ஸ்லயும் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க டிவிக்கு. அதுவும் நான் தேங்க்ஸ் சொன்னேன். உண்மையில அது நல்ல விஷயம் நான் தான். யாருக்கு உண்மையிலே சப்போர்ட் தேங்க்ஸ் ப்ரோ சொல்லிக்க ஆஃப்லைன்லயே விரும்புறேன்னா, கிடைச்சிச்சு, ஆன்லைன்ல கிடைச்சிச்சு ப்ரோ. போத் டு அதுக்குதான் நம்ம வந்து அலெக்ஸ் இதை தெரிவிச்சாகணும். அதுக்கப்புறம் நீ ஸ்பேஸ் முடிக்கிறதுனாலும் முடியும். 10 நிமிஷம் முடிச்சிடலாம். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து எங்களோட நன்றிகளை தாண்டி மக்கள் மன்றத்துல இருக்கிற கேள்விகளுக்கு ஒரு கனத்த குரலை கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு நன்றி. மக்கள் மன்றத்துல இருக்கிற கேள்விகளுக்கு நீங்களும் ஒரே துணை சேர்ந்து உங்க கேள்வியை முன்வைத்ததுனால சரி அதுக்கு ஒரு கனம் வந்துச்சுல்ல, அதுக்கு நன்றி. ஓகே ப்ரோ, ஒரு சரி ஓகே நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் தான். அறிவு பேசு. இப்ப சீக்கிரம் என் பண்ணிடலாம் தான் இருக்கேன். அதான் சொல்லுங்க. ஓகே 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 ஏன் ஓகே, முடிச்சிடு நான் அலெக்ஸ், முடிச்சிடுறேன். நான் இறங்கிக்கிறேன். ஆமா நன்றி. 1 hour தான் ஸ்பேஸ் போடலாம். ஓகே ஓகே, நான் நானும் இன்னைக்கு முடிச்சிடுறேன், ஷார்ட்டா கம்ப்ளீட் தான் பண்ணிடுறேன். இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய அலெக்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி ஒரு சம்பவத்தை நான் வச்சு இதுல வந்து ஃபேன் ஃபைட்டு அது இதுன்னு ஹேட்டர்ஸ் வந்து உள்ள வந்து, ஏன் நம்ம சைடே சில பேர்கள்லாம் வந்து ஏன் விஜய் வரல அப்படி இப்படிலாம் பேசி அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்களுக்குலாம் தெரியாமலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு தளபதி வந்தாருன்னா, இல்ல அவர் வெளியில வந்தாருன்னா என்ன நடக்கும் ஏதுன்றதெல்லாம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க, பாக்குற ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவங்க என்ன ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு. பட் அவங்களுக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில புரியாத அளவுக்கு தான், ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ எமோஷனலா இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி உள்ள வந்து பண்றீங்கன்னா, நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா இப்படி போகணுமா, நம்ம இப்படி எல்லாம் இறங்கணுமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நான் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுல நம்ம அடிச்சுக்கிறோம், அது அது வேற. ஒரு சினிமா அப்படின்றது வேற. பட் இங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு. அந்த இழப்புல இந்த விஷயம் சார்ந்து நடந்திருக்குங்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விஜய டவுன் பண்ணிடலாம், விஜய வந்து இது பண்ணலாம், ஹேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றவங்க, நான் பொதுவாவே சொல்றேன், இந்த ஆக்டர் ஃபேன்ஸ் அந்த ஆக்டர் ஃபேன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாவே விஜய் பிடிக்காதவங்க இதை யூஸ் பண்ணி நிறைய பண்றாங்க. பாக்குறவங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இவன் யாரு, இவன் என்ன அஜெண்டாவோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதுல கொஞ்சம் யோசிங்க. இதுல யார் மேல தப்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும் யாரு பண்ணாங்க என்னங்கிறது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நிறைய பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தளபதி சொன்ன மாதிரிதான், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே இதுல ஸ்பேஸ் போட்ட இல்ல ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் போட்ட இன்டென்ஷன் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அதாவதுதான் நம்ம பசங்க வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகுறது, என்ன இப்படி ஆயிடுச்சுன்றது ஒரு இது பண்றது. நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்க சொல்லி தான் இப்போ தளபதியே வந்துட்டு தான் வீடியோ போட்டாரு. இன்னொன்று பொதுமக்களுக்கும் அதை போட்டாரு. எல்லாம் ஓகே, காரணம் இதுதான். இன்னொன்னு இப்ப எல்லாமே கடந்து போகுன்ற மாதிரி தான் இதுவும் கடந்து போவோம். ஆனா வந்துட்டு இது கண்டிப்பா இது ஒரு தழும்பு மாதிரி நிற்கும். அது எல்லாருக்கும் தெரியும், தளபதிக்கே தெரியும். ஏன்னா அவரு சொல்லியிருக்காரு தான் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஆயிருக்குன்றது. ஆனா இதுக்கான ஒரு ஒரு தீர்ப்பு தான், ஒரு நியாயம்ன்றது வந்துட்டு கிடைக்கும் எல்லாருக்குமே. புரியுதா? லேட்டா தான் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே அதான் மக்கள்கிட்ட இருக்கிற மைண்ட் செட்டே வந்துட்டு தான், ரேஷன் கடையில போன உடனே கிருஷ்ணாலிக்கு தான் வெயிட் பண்ற மாதிரி வந்துட்டு நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உண்மையில வேற வழி இல்லை. அதான் எடுத்த உடனே போய் கிடைக்கணும் போது அதான் எல்லாருமே இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதான் இருக்கிற ஒரு ஒரு ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் ஏதோ போடுறாங்க. அதுதான் தப்பு. இப்ப ஆளுங்கட்சியும் போட்டு இது பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் போகுது, நீ கம்முன்னு இருன்றோன்றாங்க. இது சொல்றதுக்கு தான் வந்துட்டு ஸ்பேஸும் போட்டேன். ஏன்னா இப்போ ஒண்ணு போகுது. இப்ப நம்ம பசங்க வந்துட்டு இது தெரியாம சில பேர் வந்துட்டு கூலா எடுத்து போட்டு நாளைக்கு கேஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே பிளேம் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி அவங்க தேடுறது என்னன்னா, டிவிக்கு பொய் சொல்றாங்கன்ற மாதிரி தான் அவனுங்க இப்ப அவங்க தேடுறாங்க. ஆனா உண்மை என்னன்றது மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. புரியுதா? இது தளபதிக்கே தெரியும். அதனாலதான் எல்லாரும் கம்முன்னு இருக்க சொல்றோம். அவங்க கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய வேலையை மக்கள் எல்லாருமே அது அசால்ட்டா பண்ணிட்டாங்க. இப்ப இன்னொன்னு, வர்ற வெள்ளிக்கிழமை வந்துட்டு கோர்ட்டுக்கு அந்த ஹியரிங் வருது. அது வரைக்கும் எல்லாருமே அதான் கொஞ்சம் அதான் எல்லாம் நார்மலா இருங்க, பெருசா தான் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க எதுவும் வேணாம். ஆனா எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணுங்க. புரியுதா? தளபதிக்கு எல்லாம் டிஃபெண்ட் பண்ணுங்க. யாரும் இப்ப ஏன்னா சில பேர் கேட்டாங்க, ஐடிவிங்களா நீங்க இருக்கீங்க, அதான் இது எதுவுமே ஒரு சப்போர்ட் டேக் போடல, இது போடல, அந்த மாதிரிலாம் இது கேட்டீங்க. எல்லாருமே இப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். புரியுதா? இந்த சோகத்துல இருந்து இப்ப வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லிட்டா போட்டு போயிடலாம். ஆனா அது அபிஷியல் சைட்ல இருந்து வர்றது போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
ஏன் ஆஃப் வந்துட்டு சில பேர் ஆஃப் பண்ணிட்டே போயிடலான்ற மாதிரி தான் ரொம்ப அது சுகமான விஷயம் தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு கட்சிக்காரங்களா இருந்தா இது இவ்வளவு கஷ்டப்பட்டுருமான்னு கூட தெரியாது, புரியுதா? விஜய் ஒரு கட்சிக்காரரா, புரியுதா, ஒரு ஆக்டரா இல்லாம இருந்தா சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்டரா பார்த்து அப்படி வந்து ஒரு பர்சனலா ஒரு ஆளா, புரியுதா, ஒரு அண்ணனா அந்த மாதிரி க்ளோஸா ஒண்ணு பார்த்து வரும்போது இப்படி ஆகும்போது யாருமே அதை ஏத்துக்கல. அதனால நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப இது ஒரு பெரிய இழப்பா தெரியும். இது மத்த கட்சிக்காரங்களுக்கு வேணா இது நார்மலா இருக்கும், புரியுதா? இந்த பசங்க இது ஏதாவது வேற ஏதாவது முன்னாடி காலத்துல நடந்திருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஏன் இந்த வருஷமே கேடு கட்ட வருஷம் தான் எனக்கு தான். ஏன்னா இந்த வருஷம் ஃபிளைட் ஆக்சிடென்ட் இது நிறைய, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய விஷயம் இந்த வருஷமே கேவலமா தான் இருக்குது. ஒரு அப்படிதான் போச்சு அதான். ஆனா நம்ம பசங்க எவனும் மனசை தளர விட்டு ரொம்ப பெருசா இது பண்ணாம அப்படி இருக்கணும்னு தான் ஒரு ஸ்பேஸ் போட்டாதான். இதனாலதான் இப்போ இது ஒரு சென்டர் மாதிரி தான். இது நடந்து இருக்கு, இதான் நடக்குது, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதான், இது வரைக்கும் பண்ணுங்க, மீதி எல்லாம் பாத்துக்கலாம். அவள் தான் சொல்றேன். என் மட்டுமா முடிச்சுக்கலாம் அலெக்ஸ். பண்ணிட்டு ப்ரோ பண்ணிட்டு. எல்லாமே இல்ல, இன்னொன்னு எல்லாமே நல்லதா நடக்கும். கூடி சீக்கிரம் விஎஃப்னும் போடுவோம். இன்னும் டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா இப்ப அதான் அரசியல் பேசணும்னு இதுல போடல. அதான் முக்கியமா நம்ம ஒரு சினாரியோ தான் போட்டேன். குட் நைட். ஓகே அலெக்ஸ் வரட்டா? ஓகே குட் நைட் அலெக்ஸ். பை 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 பை.